ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ்னாலே ரெட்மி, ரியல்மி, ஒன் பிளஸ்க்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கு. அதே மாதிரியே நான் இப்போ சொல்ல போற ஸ்மார்ட் போனோட பிராண்டுக்கும் இதுக்கும் முன்னாடில இருந்தே ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஸ்மார்ட் போனுன்னு நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் ஸ்மார்ட் போனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த எட்ஜ் 50 ஃபியூஷனுக்கு முன்னாடி எட்ஜ் 50 ப்ரோ ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ் 50 அல்ட்ராவும் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ மோட்டோல இருந்து அடுத்தடுத்து சரவெடி மாதிரி ஸ்மார்ட் போன்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 25K பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் போன் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த எட்ஜ் 50 ஃபியூஷனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனோட ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் லுக் தான் பார்க்க போறோம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட் அண்ட் டீசன்ட் லுக்கா கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னாடி டியூயல் கேமரா செட்டப்போட ரொம்பவே கிளீன் அண்ட் நீட்டா பிரீமியமாவும் இருக்கு. அண்ட் இதுல 3 கலர் ஆப்ஷன் வருது. ஒன்னு ஃபாரஸ்ட் ப்ளூ, மார்ஷ்மெல்லோ ப்ளூ, அதுக்கப்புறம் ஹாட் பிங்க் கலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிங்க் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. கண்டிப்பா கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிங்க் கலர் பிடிக்கும். அண்ட் இந்த 3 கலர்ஸுமே டிஃப்ரெண்டான 3 மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் ப்ளூ ஒரு கிளாஸ் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. மார்ஷ்மெல்லோ ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விகான் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாட் பிங்க் கலர் ஒரு ஸ்வேட் லெதர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்வேட் லெதர் சீக்கிரம் அழுக்காகும். பட் இருந்தாலுமே இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோல பேண்டோனோட கலர் கொலாபரேஷனோட தான் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுலயுமே கலர்ஸ் எல்லாம் பிக் பண்ணி இந்த டிசைனை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைட் ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போனோட சைட்ஸ்ல வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்கு. ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட் ட்ரே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் அண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா நீட் அண்ட் டீசெண்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 177 கிராம் தான் இருக்கு. அண்ட் இதுல கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனோட மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.67 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் பிஓஎல்இடி 10 பிட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் அதிகபட்சமா 144 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 1600 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்லைட்ல யூஸ் பண்றதுக்கும் HMD 1200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுல SGS ஐ ப்ரொடெக்ஷன் கூட இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25K பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷனோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்னாப் டிராகனோட 7S Gen 2 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட்ல போக்கோ X6ம் நாட் CE3ம் தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கு காம்படிட்டிவா இருக்கு. பட் நாட் CE3ல 7S Gen 3 ப்ராசஸர் இருந்தாலுமே இந்த மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன்ல இந்த 7S Gen 2 ப்ராசஸரை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோட AnTuTu ஸ்கோரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5,78,000க்கு மேல தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அண்ட் கேமிங்க்குமே ஒரு நல்ல ப்ராசஸரா தான் இந்த 7S Gen 2 கொடுத்துருக்காங்க. BGMI கேம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 60 FPS வரைக்கும் உங்களால ஸ்மூத்ல வச்சு விளையாட முடியும். அண்ட் இதுல அல்ட்ரா ஹெச்டியை கூட அன்லாக் பண்ணியிருக்காங்க. பட் கேமிங்கை இன்னும் வேற லெவல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போக்கோ X6 ப்ரோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இதுல throttle ரெஸ்பான்ஸ் ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. நீங்க கண்டினியூஸா கேம் விளையாண்டா கூட ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே நீங்க பெருசா ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் இதுல UFS 2.2 ஸ்டோரேஜ்க்கான LPDDR4X ரேமோட தான் இந்த ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ப்ராசஸர் 25K பட்ஜெட்டுக்கு ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. இந்த மோட்டோ எட்ஜ் 50 ப்ரோல கொடுத்த அதே OS தான் கொடுத்துருக்காங்க. ஹெலோ UI ஆண்ட்ராய்ட் 14 பேஸ்ட் OS தான். அண்ட் இந்த OSக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த எட்ஜ் 50 ப்ரோல 4800 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபியூஷன்ல 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் 68 வாட்ஸ் டர்போ சார்ஜர் சப்போர்ட்டோட அதுவும் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணாலும் ஒரு 7 டூ 8 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 45 மினிட்ஸ்லயே நீங்க வந்து ஃபுல்லா சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா. ஸோ இப்ப பார்த்த ஃபீச்சர்ஸ் வரைக்குமே எந்த குறையுமே சொல்ற மாதிரி இல்ல. ஸோ கேமராவுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குறை சொல்ல முடியாது. ஏன்னா, இதுல நீட்டா ஒரு டுயல் செட்டப் குடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குடுத்திருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா சோனியோட லித்தியா 700 சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்டரி கேமரா வந்து 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரோட 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமராவ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மேக்ரோ சென்சாராவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வீடியோஸ் எடுக்கும்போது கூட. அண்ட் செல்ஃபி கேமரா வந்து 32 மெகா பிக்சல் குடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 4K வீடியோஸ வந்து 30 எஃப்பிஎஸ்ல எல்லா கேமராஸ்லயுமே வந்து கண்டிப்பா எடுக்க முடியும். அண்ட் பிரைமரி கேமரா, செகண்டரி, செல்ஃபி எல்லாத்துலயுமே இந்த 4K வீடியோஸ 30 எஃப்பிஎஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமா அதுவும் இந்த Moto X50 Fusionல வந்து குடுத்திருக்காங்க. இதுவரைக்குமே எந்த ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே இந்த மாரியான ஃபீச்சர் குடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நல்ல ஆப்டிமைசேஷனோட குடுக்குறாங்க. அண்ட் இந்த H50 Proவோட கலர் அக்யூரசி, கன்சிஸ்டன்சி எல்லாமே இந்த Moto H50 Fusionல இன்னுமே பெட்டரா என்ஹான்ஸ் பண்ணி தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவுமே அல்டிமேட்டா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த 25K பட்ஜெட்டுக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ல அதுவும் இந்த 25K பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கூட குடுத்துருக்காங்க. ஸோ வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. அப்புறம் NFC சப்போர்ட் குடுத்திருக்காங்க. 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. Wi-Fi 6, ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 ஸோ இது எல்லாமே வந்து குடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மோட்டோக்குன்னே தனித்துவமா அவங்களோட கெஸ்டர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து ஷேக் பண்ணாலே வந்து டார்ச் லைட் எரியும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான கெஸ்டர் ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல வந்து நீங்க உங்க ஸ்மார்ட் போன உங்களோட டெஸ்க்டாப்போடையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரீட் ஃபார்ன்னு ஒரு ஃபீச்சர் வந்து குடுத்திருப்பாங்க. அது மூலியமா உங்களோட ஸ்மார்ட் போன நீங்க டெஸ்க்டாப் ஆப்ஷன்ல கூட நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலி இந்த Moto X50 Fusionஓட பிரைஸ். ஸோ பிரைஸ் பொறுத்தவரைக்கும் இது வந்து 2 வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு 8 ஜிபி RAM 128 ஜிபி ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட பிரைஸ் வந்து 23,000க்கும் இன்னொன்னு 12 ஜிபி RAM 256 ஜிபி ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட பிரைஸ் 25,000க்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப லான்ச்சிங் ஆஃபர் பிரைஸா ₹2,000 ஆஃபர்ல வந்து இந்த ஸ்மார்ட் போன் Flipkartல அதுவும் மே 22ண்ட்ல இருந்து சேல்ஸுக்கு வரப்போகுது. ஸோ இந்த 25K பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அல்டிமேட்டா தான் இருக்கு. எதுவுமே பெருசா குறை சொல்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட என்னால சொல்ல முடியல. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஒரு 25K பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.